அக்னீஸ்வரன் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3 பேரோட கருத்துக்கு கொஞ்சம் பலமான உங்களுடைய பதில் எதிர்பார்க்குறேன். கூட்டணி தொகுதி பங்கீடு தான் அங்கே பிரதானம் முன்வைக்கப்படுது. அப்படிலாம் எந்த சிக்கலுமே எங்களுக்கு இல்லை சார். இங்கே அப்படிலாம் குரல்களே எழவில்லை அப்படின்னு கூட வலதுசாரி ஆதரவாளர் நம்ம விஎஸ் ராமன் சொன்னார். இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க அக்னீஸ்வரன்? அதாவது சார், நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி பார்த்து அது அப்படி இருக்குது, அது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க, இங்கே அதிமுக அமைதியாக இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய திமுகவினரும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் எப்போ உங்கள் பிரச்சனை என்னப்பா பேசி முடிச்சிட்டிங்களா, இல்லை திமுகவோட தான் இருக்க போகிறீங்களா, இல்லை கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு பிறகும் தலைப்பாக தான் வச்சுருக்கோம், கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இன்னும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நண்பர் சொல்லும்போது சொல்கிறாரு, சார் இந்தியாவிலேயே பழமையான கட்சி 200 வருஷத்துக்கு இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. 1885 ஏஓகியும் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் கட்சி சார் மேஜரானதே 2026 தான் மேஜர் ஆகியிருக்குன்றார் சார். எனக்கு அதுதான் இது இருக்குது. அப்படியே நீங்கள் கேட்டாலும் கூட 2006 34 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2021 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். எப்படி நீங்கள் மேஜராக இருக்குன்னு சொல்கிறீங்க? குறைஞ்சிருக்குல்ல. அப்போது நீங்கள் இப்போ கேட்டால் இப்போ ஏன் 3 மாதம் ஆகி கேசி வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் இவங்கெல்லாம் தலைமையில் வச்சு பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்ன்றதுக்கு குழு அமைச்சாங்களா சார்? இல்லை. இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றீங்களா 2019 2021 உள்ளாட்சி தேர்தலாம், அதுக்கெல்லாம் குழு அமைச்சாங்களா? இல்லை. ஏன் இப்போ குழு அமைச்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் திமுகவுடன் நீடிக்காது, அதற்காக தான் அமைக்கப்பட்டது. ஆமா, அந்த குழுவும் ரகுராமராஜன் குழு மாதிரி இதுவரைக்கும் ஒன்று கூடவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஆக அரசாங்கத்தில் குழு முதலமைச்சர் சந்திச்சாங்களே சார். எது காங்கிரஸோட 5 குழு சந்திச்சாங்களே முதலமைச்சர். சந்திச்சு என்ன தீர்வு கண்டுட்டாங்களா? சந்திச்சாங்கன்னு சொல்ல தகவலுக்காக சொல்ல. அப்போ நீங்க மதுரையில கோ தளபதி அவர்கள் பதாதைகளை ஒட்டுறாரு. ஒட்டுனதுக்கு பிறகு திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அப்ப மதுரை சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி எம்எல்ஏ பேசியதற்கு தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பதில் பேசவே இல்லை. ஆட்சி வைக்க நாங்க ஒத்து வராதுன்றாரு, நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் இன்னைக்கு கூட மாணிக்கம் தாகூர் பதிவு சொல்றாரு. ஆனா இவங்க கூட என்ன பண்றாங்கன்னா எரியற தீயில எண்ணெய் ஊத்தி விட்டா பரவாயில்ல, இவங்க ஆசிட் ஊத்துறது பரவாயில்ல, பெட்ரோல் ஊத்தி விடுற மாதிரி அதெல்லாம் கூட்டணி ஆட்சியில ஒத்து வராதுப்பா. கரெக்ட். அதை கேட்டுட்டு இல்ல நாங்கள் அதை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்றாங்களா? நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா? இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சா? இல்லை. அன்றைக்கு காங்கிரசுக்கு தேவைப்பட்டது திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய உதவி. ஆனால் இன்னைக்கு திமுகவுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் காங்கிரஸ் இல்லை, எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? தேவைப்படுகிற திமுக ஏன் அப்படி ட்ரீட் பண்றது தானே விஷயமே. ட்ரீட் பண்ணுதுன்னா நீங்க இந்த நிலைப்பாட இதேது தாவேகா என்கிற ஒன்று இல்லை அப்படின்னா காங்கிரஸ் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆப்ஷன் தான் பிரச்சனையா சார்? அதுதான் பிரச்சனையே. இப்ப இங்க பேசியவரோ தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரும் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ அவருக்கே தெரியல சார். எந்த இடத்துலயுமே எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு யாருமே பேசலையே. எங்களை ஒழுங்கா நடத்துங்க அப்படின்னு தானே பேசுறாங்க. ஒழுங்கா நடத்துங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்னா அதைத்தான் நண்பர் ராமன்ஜி சொன்னார். ஒழுங்கா நடத்துங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இவரே சொல்லிட்டாரு பாருங்க. யாரு? நண்பரே சொல்லிட்டார், கனகராஜே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? ஏப்பா எங்களுக்கு 10 16 எம்எல்ஏ குறைக்க போறாங்க, ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் குறைக்க போறாங்க? இதை காங்கிரஸ் சொல்றாங்க, இதுக்கு பாஜக தான் காரணம்னு சொன்னா அப்ப திமுகவினுடைய தலைவர் அவர்களுக்கு அம்பு எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க தெரியலையா? அரசியல்ல குழப்பம் ஏற்பட்டுச்சா? இல்ல எதிர்மறை வாக்குகள் அதிகமாயிருச்சு, நம்ம ஆட்சி விட்டு போறோம், இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஒரு பிடிவாதத்துடன் செயல்படுறாங்களேன்னு திமுகவின் தலைவருக்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
அப்ப யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க இதுக்கும் பாஜக தான் காரணம்னா அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்டிஏ சர்க்கார்னு சொல்றாங்கன்னு நீங்க தானங்க அதுக்கு எதிர்கூச்சல் போடுறீங்க. அது அவங்க பிரச்சனை. ஆனா காங்கிரஸுக்குள்ள நீங்க கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்ன நினைக்கிறாங்க? எப்பா காங்கிரஸ் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. போனாலும் காங்கிரஸ் தரும் குடைச்சல் உங்க வார்த்தையில உங்க கூட்டணி அதிமுக பாஜக தரலையோ, சரியா குடைச்சல் கொடுக்கலையோ? இல்ல குடைச்சல் கொடுக்கறாங்க, தெளிவில்லை. திமுகவிடமும் காங்கிரசிடமும் சும்மா ஒரு வார்த்தை யுத்தமாகத்தான் தெரிகிறது. ஆனால் இந்த கூட்டணி போய் சேருமா என்று கேட்டால் அதற்காகத்தான் தேமுதிகவை தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறினால் அவங்களுக்கு ஒரு எண்ணிக்கை அதிகமாக கொடுத்து கூப்பிடுவோம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் 2.5 தேமுதிகவும் காங்கிரஸும் ஒன்னதான் பாக்குறீங்களா? எப்படி தேமுதிகவையும் காங்கிரஸையும் ஒன்னதான் பாக்குறீங்களா? அப்படி இல்ல, இவங்க கொடுக்கிற குடைச்சல், இவங்க கொடுக்கிற டார்ச்சர் தேமுதிக கொடுக்கல. அப்போ இவையெல்லாம் திமுக இப்ப யோசிக்குது. இவங்க சொல்றபடியே அதிமுக கூட்டணியில நோக்கி வரல, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது இடி சிபிஐ இப்படிலாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வச்சு தானே காங்கிரஸ் திமுகவை மிரட்டி 63 சீட்டு கட்டுச்சு. கீழே பேச்சுவார்த்தை மேல ரைட் நடந்ததா இல்லையா? சரி தவறாவே இருக்கட்டும், தவறாவே இருக்கட்டும், நான் கேக்குறேன் தவறாவே இருக்கட்டும். 2006ல 34 இது பண்ணீங்களே, என்ன காரணம்? அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி மத்தியில. அப்ப மத்தியில ஆளுங்கட்சியா இருந்தா திமுக பணிந்து போகும். காங்கிரஸ் ஆளுங்கட்சி இல்லைன்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கிற போது காங்கிரஸை பணிய வைக்கும், முயற்சிக்கும், போராடும் திமுக. அவ்வளவுதானே. நான் இப்பயும் கேட்கிறேன், கூட்டணி ஆட்சி அதை பத்தி பேசுறது இருக்கட்டும். கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னது நீங்க தானே, உங்களை பத்தி தானே சொன்னாரு. அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபி ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது? அது கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தனித்து தான் இருந்தாங்க. அப்படி தனிச்சா இயல்பான உண்டு தானே பாலிடிக்ஸ்ல. தனிச்சா இருக்கிற போது காங்கிரஸோ அல்லது விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களோ பரவாயில்லை, அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணிந்து வெளியே வந்து விட்டார், நாங்கள் உங்களுடன் கூட்டணி வைக்கிறோம் வந்தீங்களா? நீங்க அடிமை புத்தியின் உச்சத்துல டாக்டரேட் வாங்கி இருக்கிறீங்க. உங்களை தூக்கி நீங்க காங்கிரஸை தூக்கி சுமப்பதற்கு திமுக தயாராக இல்லை. ஆனால் திமுகவை தூக்கி சமைப்பதற்கு இயேசுநாதருடைய சிலுவை 110 கிலோ, அது 200 கிலோவாக இருந்தாலும் தூக்கி சமைப்பதற்கு விசிகாவும் காங்கிரஸும் தயாரா இருக்கு. ஆனா நீங்க பாஜக அதிமுக பத்தி ஏன் பேசுறீங்க கேக்குறேன். தூக்கி சுமப்பதுன்ற வார்த்தை எப்படி சார்? எப்படி புரியுது? ஒண்ணு கூட்டணியில இருக்கீங்களா, நீங்க இருப்பீங்களா, வெளியே போவீங்களா, ஒண்ணு தாவேகாவோட போவீங்களா? நான் கேக்குறேங்க, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை இயக்குனர் சந்திரசேகர் கேக்குறாரு, காங்கிரஸ் பலவீனமா இருக்கு, எங்களோட வந்தீங்கன்னா மீண்டும் புதுப்பிச்சிரும், நீங்க வந்து பழைய நிலைமைக்கு காங்கிரஸ் வந்துருங்கிறார். அப்போ இயக்குவது பாஜகவா தாவேகாவா? பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் தனியா நின்றா தான் தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன என்று காங்கிரஸ் உணரும். அப்ப பிரவீன் சக்கரவர்த்தியை இயக்குவது தாவேகாவா திமுகவா? யார் சார்? அப்போ இதுதான் யாருமே பதில் சொல்லாம திமுகவுக்கு குடைச்சல் அதிகமாயிட்டே இருக்குது. அதனாலதான் ஒருவேளை நம்ம இந்த 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்து விட்டோம்னா நமக்கு வந்துருமோ? ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. அதனால தேமுதிக இன்னும் எங்க போகுது, அதிமுக உடைய இங்கேன்னு தெரியல. இந்த பிரச்சனையில தான் இங்க சிக்கல் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதி கிணறு தாண்டியது போல 50% தீர்வை சொல்லிட்டார். என்ன? எங்களுக்கு ஒத்து வராது என்று சொன்னதற்கு பிறகும் காங்கிரசினுடைய மாநில தலைவர் மௌனம் காக்கிறாரே, அவரை இயக்குவதும் திரு செல்வ பெருந்தகை அண்ணனை இயக்குவதும் பாஜக தானா? 50 விழுக்காடு தான் தீர்வு. அதத்தான் மீத உள்ள 50% மாநில தலைமையோ அல்லது டெல்லி தலைமையோ இதுவரைக்கும் பேசவே இல்லையே, வாய் திறக்கவே இல்லையே. அதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது அல்லவா? ஆமா, ஏன்னா இவங்க 2 குதிரையில் பயணிக்க நினைக்கிறாரு காங்கிரஸ். அக்னீஸ்வரன், மக்கள் தீர்ப்பு திரும்ப உங்களுடைய கருத்து பாருங்க. காங்கிரஸ் தாவேகாவுடன் போனால் அது அரசியல் தற்கொலைக்கு சமம். ஆனால் காங்கிரஸ் திமுகவையே தூக்கி சமந்தால் அது ஞானபீடு விருது வழங்கப்படும், சாகித்ய அகாடமி விருது காங்கிரஸ்க்கு வழங்கப்படும். கரெக்டா? நீங்க சொல்லிட்டீங்க. ஆனால் அது மாதிரி தான் ஒரு தேசிய கட்சி எங்க போறது, ஆட்சி கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லிவிட்டீங்க, அது எங்க போன என்ன?
அது சூசைட் பண்ணு அரசியல் சூசைட் ஆகுது அப்படின்னா திமுகவுக்கும் இவ்வளவு நாள் தொடர் வெற்றியை கொடுத்தது காங்கிரஸ் தானே. காங்கிரஸும் ஒரு காரணம் தானே. நீங்க நல்லாட்சி கொடுத்துருக்கீங்க, திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா மக்கள்கிட்ட எதிர்மறை வாக்குகள் கூடி இருக்குது, இந்த ஆட்சி அகற்றப்படணும், எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் இருக்குதுன்றதை எல்லாரும் உணரத்தான் செய்றாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் வெளியேறுமா வெளியேறாதா? இது அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம்தான். இவர்கள் வெளியேறப் போவதும் இல்லை, திமுகவை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வர போவதும் இல்லை. அதே மாதிரி திமுக காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு கொடுக்க போறதும் இல்லை. இந்த பிரச்சனை இன்னும் 100 நாள் கொழுந்து விட்டு தான் எரியும். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்தும், அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆகையினால இதுக்கு பதில் எங்கன்னு கேட்டா கனகராஜ் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுடன் இருக்குமா என்று கேட்டால் நான் இருக்காது என்ற, யாரு கூட போவாங்கன்றத இவர் தான்